காலையில் எழுந்திரிச்சோன்னே விளக்கு கொளுத்திட்டு சாம்பிராணி போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கடவுளே இந்த நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பண்ணணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து ஒரு ஜக்கு தண்ணியில் ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, பட்டை எல்லாமே நல்லா கொதிக்கிறதுக்குன்னு வச்சாச்சுது. காஃபி டீ போடுறதுக்கு பாலும் ரெடி பண்ணியாச்சுது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பம். உள்ளாடி நல்லா புஷ்னும் சைடில் நல்ல கிறிஸ்பாட்டு ஆப்பமும் சுட்டு எடுத்து வச்சுது. தேங்காய் பால் ஆப்பத்துக்கு ரெடி பண்ணியாச்சுது. காஃபி பவுடர், சீனி ரெண்டுமே போட்டு காஃபிக்கும் ரெடி பண்ணியாச்சுது. இதுவும் ரெடி ஆகிட்டுது. காஃபி டீ எனக்கு எப்போவுமே மேலே இப்படி தூக்கி விட்டு கீழே வந்து அப்படி பொங்கி போய் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படி தான் குடிக்க பிடிக்கும். யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் இப்படி தான் கொடுக்க பிடிக்கும். காஃபியாக இருந்துச்சுன்னா சில நாள் வந்து நான் வந்து காஃபியை இந்த காஃபி பவுடரை கையால் லைட்டாக இப்படி கசக்கி போடுவேன், ஸ்பூன் வச்சு போட மாட்டேன்னா. சில நாள் அது பார்க்க அழகாக இருக்கும்ல, அதனால். இந்த தண்ணியும் நல்லது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அதனால் ஓகே அப்படின்ட்டு அதுவும் நான் டெய்லி போட்டு குடிக்கிறது. ஆப்பத்துக்கு முந்தின நாள் வச்ச வெஜிடபிள் குருமா கிழங்கு இருந்துச்சு, அதனால் அது தேங்காய் பால் எல்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுது. கோழி ஃபஸ்ட்டு வந்துச்சுதா முட்டை ஃபஸ்ட்டு வந்துச்சுதான்னு எல்லாருக்கும் எப்போதும் டவுட்டு. எதுக்கு அந்த டவுட்டு? சரி, கோழி முட்டை ரெண்டையும் சேர்த்து போட்டே ஒரு குருமா இல்லைன்னா குழம்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் அரைச்சி போட்டு உருளைக்கிழங்கு, மல்லி இலை எல்லாம் போட்டு கோழி முட்டை ரெண்டையும் சேர்த்து போட்டு முட்டையை எப்படி கீறி போட்டால் மசாலையெல்லாம் உள்ளுக்கு நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோழி முட்டை ரெண்டுமே ஜாலியாக இருக்கட்டுன்ட்டு போட்டு குழம்பும் ரெடி பண்ண வச்சாச்சு குக்கரில். லஞ்ச் இன்றைக்கி வந்து சப்பாத்தி, அதனால் நல்லா மெசஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இப்படி சுட்டாச்சுன்னா நல்லா புஷ்னு பொங்கி வரும். சில நாள் இதில் நான் வந்து பட்டர் போடுவேன், சில நாள் நெய் போடுவேன், சில நாள் ஆலிவ் ஆயில் போடுவேன். என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிடுறது. லாஸ்ட்டில் குழம்பு நம்ம இறக்கும் போது கொஞ்சம் மல்லி இலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், பச்சை பச்சைன்னு வேறு குழம்புல இருக்கும். ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்படி கொடுக்கணுமா? நம்மளும் இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வீட்டில் சாப்பிடுவாங்கல்லனோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறது. எனக்கு சிக்கன் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் வந்து முந்தின நாள் உள்ள வெஜிடபிள் குழம்புலையே நான் சப்பாத்தி சாப்பிட்டாச்சுது. ஈவினிங் வந்து டீ போட்டுட்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி ஈவினிங் முடிச்சாச்சு. நைட் தோசை போட்டுட்டு மத்தியானம் வச்ச சிக்கன் கறி இருந்துச்சுது, அதுவே எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கு இட்லி பொடி அது போட்டு அப்படி டின்னர் முடிச்சுட்டு கடவுளே இந்த நாள் ஃபுல்லாக நல்லதாக இருந்ததுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு தூங்க போயாச்சு.